வெள்ளை சுண்டல் போட்டு பிரியாணி பண்ணுவோம். நைட்டு சுண்டலை வாங்கி ஊற போட்டால் காலையில் எந்திக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. குழம்பு வைக்கிறது கூட அவ்வளோ லேட் ஆகாது. ஆனால் அந்த வெரைட்டி ரைஸ் போட்டோம்னா ரொம்பவே லேட் ஆயிரும். சரி எப்பயும் போல் நீ புளிக்குழம்பு வச்சு பீன்ஸ் கேரட் போட்டு பொரியல் பண்ணிடு அப்படின்னேன். வீட்டில் காய் எதுவுமே இல்லை, என்னடா செய்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என் தம்பி பார்த்தா கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு வேலை இல்லாமல் திரும்பி வந்துட்டான். சரி நல்லதாக போச்சுன்னு சொல்லி அவனை தான் மார்க்கெட்டுக்கு அனுப்பி விட்டேன். காய் விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா படு பயங்கரமாக இருந்தது. கார்த்திகை தை மாதம்லாம் தாண்டிடுச்சு, இருந்தாலுமே காய் விலை குறையவே இல்லை. சரி வாங்குறத வாங்கித்தானே ஆகணும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்த காய்களை பூரா நான் தான் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். கவிதா மித்த வேலைகளை பூரா பார்த்து எடுத்துக்கிட்டு இருந்தா. வீடு வாசல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது. மறுநாள் அமாவாசை. சரி நீ இருக்க வேலைகளை பூரா நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் எனக்கு இருந்தது. அந்த வேலைகளை பூரா நான் முடிச்சுட்டேன். நைட்டுக்கு என்ன சித்தி சாப்பாடு செய்ய அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தா. சரி தோசை ஊற்று அப்படின்னே. தோசை நான் ஊற்றலை சித்தி, இட்லி வேணால் செய்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இட்லி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி அரைச்சி இட்லியை வச்சாச்சு. சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி தூக்கம் வந்ததுன்னு எனக்கே தெரியலை. ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு ரொம்ப சோர்வாக தான் இருந்தது. சரி நானும் சாப்பிட்ட உடனே அப்படியே படுத்துட்டேன், வெள்ளனே படுத்துட்டேன். மறுநாள் காலையில் தான் எந்திரிச்சேன்.